பிரேக்கிங் நியூஸ். அமெரிக்கா பொய் சொல்கிறதா? ஈரான் வெளியிட்ட அதிர்ச்சி புகைப்படங்கள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளத்தை துவம்சம் செய்திருக்கிற டெஹ்ரான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். மத்திய கிழக்கில் தற்போது வெடித்துள்ள இந்த புதிய சர்ச்சை உலகத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவின் மிக முக்கியமான ராணுவ விமான தளங்களில் ஒன்றான ஜோர்டானில் உள்ள முவாஃபக் அல் ஷால்டி விமானப்படை தளம் மீது ஈரான் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருப்பதை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறது தெரியுமா? எந்த சேதமும் ஏற்படவில்லை, அனைத்து ஏவுகணைகளும் தடுக்கப்பட்டு விட்டன. இதுதான் அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வ பதில். ஆனால் இப்போது ஈரான் வெளியிட்டிருக்கிற புதிய புகைப்படங்கள் இந்த முழு கதையையும் தலைகீழாக மாற்றும் வகையில் இருக்கின்றன. இந்த புகைப்படங்கள் வெளியானதால் அது அமெரிக்க ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் மத்திய கிழக்கில் பாதுகாப்பு சமநிலை மாற்றக்கூடிய சம்பவமாகவும் மாறியிருக்கிறது. சரி, என்ன நடந்தது? சில நாட்களுக்கு முன்பு ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை இலக்காக கொண்டு ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்கிய தகவல்கள் தற்போது கசிய விடப்பட்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பான சென்காம் எல்லா அச்சுறுத்தல்களும் வெற்றிகரமாக தடுக்கப்பட்டன என்று அறிவித்தது. அமெரிக்க ஊடகங்களும் அதே தகவல்களை மீண்டும் மீண்டும் வெளியிட்டு வந்தன. இதனால் இந்த தாக்குதல் பெரிய விளைவை ஏற்படுத்தவில்லை என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்த கதையில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வெளியாகி இருக்கிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC புதிய புகைப்படங்களை வெளியிட்டு உலகின் கவனத்தை இந்த தாக்குதல் தொடர்பாக ஈர்த்திருக்கிறது. அந்த புகைப்படங்களில் ஒரு பெரிய விமான பராமரிப்பு ஹேங்கரின் கூரையில் சேதம் ஏற்பட்டிருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் கூறுவது உண்மை என்றால், எங்கள் ஏவுகணைகள் அமெரிக்காவின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை உடைத்து இலக்கை துல்லியமாக தாக்கி இருக்கின்றன. இதுவே தற்போது உலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் இந்த தளம் சாதாரண விமானப்படை தளம் மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் போர் நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையங்களில் இதுவும் ஒன்று. இங்கு முன்னேற்றகரமான போர் விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் பராமரிப்பு வசதிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்றும் இதில் இருக்கிறது. இந்த தாக்குதலின் போது அமெரிக்காவினுடைய F-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன என்று ஈரான் கூறியிருக்கிறது. F-35 என்பது உலகின் மிகவும் மேம்பட்ட மற்றும் விலை உயர்ந்த போர் விமானங்களில் ஒன்று. ஒரு F-35 விமானத்தின் விலை கோடிக்கணக்கான டாலர்களை எட்டுகிறது. அதனால் இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அது வெறும் இராணுவ செய்தி அல்ல, உலகளாவிய தலைப்புச் செய்தியாக எதிர்வரும் நாட்களில் மாறப்போகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா இதை முழுமையாக மறத்திருப்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற செய்தி. எந்த F-35 விமானமும் சேதமடையவில்லை, எந்த ராணுவ வசதியும் தாக்கப்படவில்லை என்று பென்டகன் வலியுறுத்தி கூறுகிறது. இதனால் தற்போது இரண்டு முற்றிலும் முரண்பட்ட கதைகள் உலகில் முன் வந்து நிற்கின்றன. ஒருபுறம் அமெரிக்கா, மறுபுறம் ஈரான். இருவரும் தாங்கள் சொல்வதுதான் உண்மை என்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் வெளியிட்டுள்ள அறிக்கை மேலும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அந்த அறிக்கையில் உண்மைகளை மறைப்பதை நிறுத்துங்கள் என்று அமெரிக்காவிற்கு சொல்லி இருக்கிறது. உலக மக்களை இந்த ஆதாரங்களை பார்த்து நீங்களாகவே முடிவு செய்யுங்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண இராணுவ அறிக்கை அல்ல, அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது ஏவுகணை தாக்குதலை தாண்டி தகவல் போராட்டமாக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படியானால் உண்மை எது? இதுவரை வெளியான புகைப்படங்களை எந்த சுயாதீன அமைப்பும் முழுமையாக சரிபார்க்கவில்லை. ஆனால் இதுபோன்ற செய்திகள் முன்பும் வெளிவந்து இந்த புகைப்படங்கள் மூலம் ஈரான் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செயற்கைக்கோள் படங்கள், கூடுதல் ஆதாரங்கள் மற்றும் சர்வதேச ஆய்வுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன. பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவதாவது, புகைப்படங்கள் உண்மையானவை என நிரூபிக்கப்பட்டால் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பற்றிய பல கேள்விகள் உலகில் எழலாம் என்று சொல்கின்றது. அதே நேரத்தில் இந்த கூற்றுக்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அது தகவல் மற்றும் உளவியல் போர் நடவடிக்கையாக கருதப்படலாம். எனவே தற்போது உலகம் முழுவதும் உள்ள பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இந்த விவகாரத்தை மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகின்றனர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரான் மிக துல்லியமான தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மத்திய கிழக்கில் பதட்டம் இன்னும் குறையவே இல்லை, மாறாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அமெரிக்கா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாலும் ஈரான் தனது கருத்தில் பின்வாங்காமல் துணிவோடு நிற்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இரு நாடுகளின் வார்த்தை போர் அடுத்த கட்டத்தில் என்ன வடிவத்தை எடுக்கும் என்று உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஆதாரங்கள் வெளிவருமா? அமெரிக்கா புதிய பதிலை அளிக்குமா? அல்லது சர்வதேச ஆய்வாளர்களினுடைய கருத்து ஈரானுக்கு சார்பாக மிக விரைவில் வெளிவருமா? இந்த
கேள்விகளுக்கான பதில்கள் வரவிருக்கும் நாட்களில் தெரிய வரலாம். அதுவரை உலகம் முழுவதும் கண்கள் ஜோர்தானில் உள்ள அந்த அமெரிக்க வான்படை தளத்தின் மீதும் டெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையிலான இந்த புதிய மோதலின் மீதும் திரும்பி இருக்கிறது. இது ஒரு வளர்ந்து வரும் மிக முக்கியமான செய்தி. மேலும் பரபரப்பான உலக செய்திகள் மற்றும் உடனடி அப்டேட்டுகளுக்காக உலக வீர சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.